அவங்க பொழப்பே நாறிடும். சொல்லிட்டேன். சூர்யா என்ன என்னடி என்ன நீ என்ன மிரட்டியா? யாருன்னு உனக்கு தெரியும்ல? நீ தைரியமானவன் தானே? எங்க யாருன்னு பேரை சொல்லு பாப்போம். யார் மேல உனக்கு சந்தேகம்? ஓ உனக்கு அவ்வளவு திமிரா? அவ்வளவு திமிராடி? எனக்கு டவுட் எல்லாம் கிடையாது. டவுட் இல்ல. கன்ஃபார்மா சொல்றேன். கன்ஃபார்மா நான் சொல்றேன். கேவலமான வேலை பண்ணது நீதான். சொல்லுடி. நீதானே அதை எடுத்துக்க. நீதானே அதை எடுத்துக்க. எங்க கொண்டு எங்க வச்சிருக்க? சொல்லு. அது இப்போ வரல. சொல்றேன் உன்னை. நான் செஞ்சேனா? என்ன எவிடன்ஸ் வச்சிருக்க? சொல்லு. எதுக்கு எவிடன்ஸ்? நான் தான் எடுத்தேன்னு ஏதாவது சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய 3 முடிச்சு சீரியலோட கடந்த சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி சூர்யா நந்தினியோட பேரை சேர்த்து அடிச்சுட்டு வந்த இன்விடேஷன்ஸை ஆல்ரெடி சுரேகாவோட வருங்கால கணவர் தூக்கிட்டு போய் தூர போட்டதை தொடர்ந்து சூர்யா அதே டைப்ல மறுபடியும் இன்விடேஷன்ஸை அடிச்சுட்டு வந்து வைக்க அதுவும் திடீர்னு காணாம போக அதை பார்த்து சூர்யா அன்னைக்கு நைட்டே கடுப்பாக்கி கத்த பட் நந்தினி விடிஞ்சதும் விசாரிச்சுக்குங்க இப்ப வேணா தப்பாயிடும்னு சொன்னதை தொடர்ந்து சூர்யாவும் அதை ஏத்துக்கிட்டு போய் தூங்கியிருந்தாரு. அப்புறம் காலையில நந்தினி மாடிக்கு வந்து இன்விடேஷன்ஸ் எரிக்கப்பட்டிருக்கிறத பார்த்து ஷாக்காகி நிற்கும் போது ஹரிதா அங்க வந்து நான் தான் இன்விடேஷன்ஸை எரிச்சேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோன்னு சொல்லி நந்தினிய மிரட்டிட்டு போயிருந்தாங்க. அதே நேரத்துல கீழே சூர்யா இன்விடேஷன்ஸை யார் எடுத்தான்னு சொல்லி கேட்டு கத்தி கதற, மேலும் அதை யார் எடுத்தான்றது எனக்கு தெரியும், பேரை சொன்னா பொழப்பு நாரிடும், ஒழுங்கு மரியாதையா நீங்களே வந்து ஒத்துக்குங்கன்னு சொல்ல அப்ப ஹரிதா தைரியம் இருந்தா அது யாருன்னு சொல்லுன்னு கேட்க அதுக்கு சூர்யா இந்த கேடுகட்ட கேவலமான செயலை நீதான் பண்ணிருக்கன்னு சொல்லி கத்த பதிலுக்கு ஹரிதா இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டு சிரிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இது சம்பந்தப்பட்ட பிடிஎஸ் வீடியோவை சீரியல் டீம் ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன எவிடன்ஸ் வச்சிருக்க? சொல்லு. எதுக்கு எவிடன்ஸ்? நான் தான் எடுத்தேன்னு ஏதாவது